எஸ்ஆர்எச் மும்பை மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். எம்ஐ தான் வந்து வின் பண்ண போகுது, எம்ஐ தான் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ண போகுதுன்னு ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ஷன்ல சொல்லிட்டோம். ஒதுங்கு ஒதுங்கு விலகு விலகு எங்களுக்கு வழி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எச் வந்து ஓரம் கட்டிட்டாங்க. எஸ்ஆர்எச் கேப்டன் வந்து கமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆடுகளம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து பாதிக்கிற மாதிரி ஆடுகளத்தை அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிரவுண்டுப்பா, அவங்க என்ன வேணா ஆடுகளத்தை அமைப்பாங்க. நீங்க ஹைதராபாத்ல பிளாட் பிச்சு போட்டு 300 அடிக்கிறீங்கல்ல, அது மாதிரிதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்க பவுலிங்க்கு ஏத்த மாதிரி அவங்க பிச்சு அமைச்சுக்கிட்டாங்க. நீங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி பேட்டிங் பிச் எல்லாம் அமைச்சிங்கல்ல, தப்பு சொல்ல முடியாது. பொது இடம்னு வந்தா எந்த இடத்துல கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல ஆடி அவங்க திறமையை காட்டணும். அவங்க நாளைக்கு ஹைதராபாத் வந்து அடி வாங்கினாலும் வாங்கிக்கணும், அதுவும் மேட்டர் தான். எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே சொல்றேன், இந்த ஐபிஎல் தான் வந்து வித்தியாசமான ஐபிஎல்லா இருக்கு. இதுவரை நடந்த 17 ஐபிஎல்ல வந்து 17 வருஷம் ஐபிஎல்ல வந்து இவ்வளோ கேச்சஸ் வந்து மிஸ் பண்ணதே இல்லை எந்த ஒரு டீமும். ஆனா இந்த ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கேச்சஸ், மேட்சுக்கு மேட்ச் ஒரு 3 கேட்ச் 4 கேட்ச் வந்து டோட்டலா வந்து 2 டீமும் சேர்த்து 5 கேட்சுக்கு மேல விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது இந்த ஐபிஎல்லோடைய மிகப்பெரிய சாபமா என்னன்னு எனக்கு தெரியல. கேச்சஸ் யார் நல்லா பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. மும்பைக்கு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய கேச்சஸ் மிஸ், இது ஸ்பின்னர் வந்து கையில அடிபட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் பவுலரை வச்சு போட்டு மேனேஜ் பண்ணி 165 கொண்டு வந்து அதை பீட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. மும்பை ஜெயிச்சது இங்க முக்கியமே இல்லை. மும்பைக்கு மிகப்பெரிய பெரிய விஷயம்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவங்க அத்தனை கிணறையும் தாண்டணும். அத்தனை கிணறையும் தாண்டி அவங்க போனாதான் அவங்களுக்கு பிளே ஆஃப் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க தாண்டுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்ஆர்எச்சோடைய கதவுகள் வந்து மூடப்பட்டது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிடுறேன். இனி எஸ்ஆர்எச் வந்து இந்த 2025 ஐபிஎல்ல வந்து பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்க வந்து அவ்வளோ லோவா இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.